இந்த விக்கி இப்படி சொல்லிட்டானே. அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணலை, நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். நான் குற்ற உணர்ச்சியில் இருக்கேன்னு சொல்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் பேரை சரியாக தெரிஞ்சுக்காதது தான். ஐ மிஸ் யூ விக்கி. நம்பிக்கை நீ ஏன் மேலே வச்சிருக்கியா? என்னோட நம்பிக்கையே நீயும் ரேக்காவும் தான் மறக்குதோ. என் வாழ்க்கையோட அர்த்தமே நீங்கள் தான். கடவுள் புண்ணியத்தில் உங்கள் 2 பேர்த்துக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? ம் ஏன் பண்ணட்டியே நான் பார்ப்பேன், எவன் கேட்பான்? விக்கி யாருன்னே தெரியாமல் விக்கியத்தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். விக்கியும் ரேவதியத்தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஏன் 2 பேரும் மனசொடைஞ்சு போய் டல்லாக இருந்தாங்க? நம்ம தனியாக பேசிக்கிட்டும் சொல்லி தானே விட்டுட்டு வந்தோம். என்ன நடந்திருக்கும்? இந்த ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணாவே கூட இருக்கிறவங்களுக்கு போய் முடிச்சிடும் போல இருக்கு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்கு. இப்போ நான் தான் குழம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. 2 பேருமே வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, கண்ணெஞ்சக்காரங்களா. விக்கி அப்பா கூட ஏதோ நல்லா